ச்சே, அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானமா போயிடுச்சு. இந்த ஹாஸ்னி எல்லாம் போலீஸ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி நாம தப்பிக்க வேண்டிய நிலைமைக்கு போயிட்டோமே. அது கூட பரவாயில்லக்கா, ரவுடிங்களை கைது பண்ற மாதிரி நம்மளையும் கைது பண்ண வச்சுட்டாலே. எல்லாம் கூடி வர நேரத்துல சொதப்பிடுச்சு. ச்சே, இந்நேரம் ஹாசினி ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பா. நாம எடுத்த வீடியோவை பார்த்து ஏஜே அவளை டைவர்ஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிருப்பாரு அப்படின்னு நினைச்சோம். எல்லாம் போச்சு. ச்சே. அக்கா, என் போனுக்கும் என் போன்ல ஏதோ மெசேஜ் வருது. போன்லயும் வருது. உன் போனுக்கும் வந்திருக்கா? என்னக்கா இது? ஹாசினி ஏதோ வீடியோ அனுப்பியிருக்கா. எனக்கும் தான் அனுப்பியிருக்கா. எனக்கும் அனுப்பியிருக்கா. இரு பார்க்கலாம். ஐயோ அக்கா, என்ன இது? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. இந்த வீடியோ அவளுக்கு எப்படி கிடைச்சது? இன்னொரு வீடியோவா? இது வீடியோல மெசேஜ். இந்த ஹாஸ்னியோட மாஸ் என்ட்ரிய பாருங்கடி. கண்ணு தெரியலையா? அது கோவில்ல வாங்கின 100 ரூபாய் தான், ரொம்ப சீப். அதனால கண்ணு கொஞ்சம் சுமாரா தெரியுது. என்னம்மா கண்ணுங்களா, சௌக்கியமா? நீங்க சௌக்கியமா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா போலீஸ் விலங்கு மாட்டிட்டாங்கல்ல, மனசு வலிக்குதா? மருமகள்களுக்கும் விலங்கு மாட்டி ரசிக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மாமியாரா? அடிங்கொய்யால கொஞ்சம் ஏமாந்திருந்தா என் கையிலேயே விலங்க மாட்டிருப்பீங்க. பண்றதையும் பண்ணிட்டு மாமியார் மருமக சென்டிமெண்ட் வேறயா? என்ன மூத்த மருமகளே, அனுப்பின வீடியோவை பாத்தியா? எப்படி குவாலிட்டி செம்மையா இருக்கா? இந்த ஆக்ஷன் கிளைமேக்ஸ ஷூட் பண்ண போலீஸ் கிட்ட கேட்டு வாங்கினேன். வீடியோவை பார்த்தேன், வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. ஓடிடில ரிலீஸ் பண்றதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். என்ன ரிலீஸ் பண்ணிடலாமா? என்ன மிரட்டறியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அடச்சி வாய மூடு. என் முகத்தை பார்த்து பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? நீ பண்ற வேலையெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? எவ்வளவு கேவலமான வேலைய பாத்திருக்கீங்க. எனக்கு தெரியாம பூவை மாத்தி வச்சுட்டு நான் அழறத பார்த்து ரசிக்கிறதுக்கு கோயில் வரைக்கும் வந்திருக்கீங்களே. பொம்பளைங்களா நீங்களாம்? இந்த சீட்டிங் புத்தி எங்க இருந்து வந்துச்சு? சீட்டிங் பத்தி நீ பேசாத. ஏமாத்தி தானே எங்க ஏஜேவை கல்யாணம் பண்ண. சரி, அப்படியே வச்சுக்கோ. இப்போ நீ பண்றதுக்கு பேர் என்னமா? பூவை மாத்துறது, குழந்தை கடத்தல்ல என்ன சிக்க வைக்கிறது, அத ஹிட்லர் கிட்ட போட்டு கொடுக்கறது. இதெல்லாம் என்ன சமூக சேவையா? சீட்டிங்க பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏய், நீ ஒரு ஃப்ராட். நீ இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு உள்ள வந்திருக்க. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அத கண்டுபிடிச்சு உன்னை வெளியில அனுப்புற வரைக்கும் நாங்க என்ன ஃப்ராட் சீட்டிங் வேணா செய்வோம். நீ உண்ட வந்த பிடாரி, நீ எங்களை வேலை வாங்குவியா? எங்களை அதிகாரம் பண்ணுவியா? அதுக்கு ஆப்ப வச்சு தீருவோம். இங்க பாரு, ஏஜே வேணா உன்கிட்ட மயங்கி இருக்கலாம், ஆனா நாங்க மயங்க மாட்டோம். உன்னை பத்தி ஏஜேவுக்கு புரிய வச்சு
அவர் கையாலே உன்னை கழுத்து பிடிச்சு வெளியே துரத்து வைக்கிறோம் பாரு. என்னைய துரத்துறீங்களா? இப்பவே நான் ஏஜி கிட்ட போறேன். நீங்க பண்ண எல்லாத்தையும் சொல்லி இந்த வீடியோவையும் காமிச்சு இப்பவே உங்களை துரத்துறேன். இருங்க. ஹலோ, ஓ ஏஜி கிட்ட தாராளமா சொல்லு. உன்ன மாதிரி ஒரு கோழை கிட்ட தோக்குறதுல எங்களுக்கு பெருமைதான். யாரு கோழை? நீதான். நானா? ஊர்ல என்ன பத்தி கேட்டு பாரு. எதுக்கும் அஞ்சாதவன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எதுக்கு பயந்துகிட்டு ஏஜி கிட்ட ஓடுற? நாங்க உன்கிட்ட தானே போட்டி போட்டோம். தில் இருந்தா எங்க கிட்ட நேரம் போது. தில்லுக்கு பேர் போனவனா, ஆனா தில்லு முள்ளுக்கு பேர் போனவங்க நீங்க. நான் உங்ககிட்ட மோதணுமா? ஆமா, நாங்க தில்லுமுழுக்காரங்க தான். ஆனா தில்லான நீ ஏன் ஸ்கூல் பிள்ளைங்க டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ஏஜி கிட்ட ஓடுற? எங்களை பார்த்து பயந்து தானே? உங்களை கண்டு பயமா? பரவாயில்லையே, நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. நான் முழுசா இறங்கியிருந்தா எப்பவோ உங்களை ஜெயிச்சு இந்த வீட்டை விட்டே துரத்திருப்பேன். ஆனா நீங்க திருந்தணுங்கிறதுக்காக தான் நான் இவ்ளோ போராடிட்டு இருக்கேன். ஏஜே கிட்ட கோல் மூட்டி தான் உங்களை ஜெயிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அப்ப சேலஞ்ச் பண்ணிக்குவோம். நாங்க உன்னை ஏமாத்துக்காரின்னு நிரூபிச்சு துரத்துறோமா, இல்ல நீ எங்களை துரத்துறியான்னு பாப்போம். நீங்க வேணா என்ன துரத்துறதுக்கு பிளான் பண்ணலாம். ஆனா நான் உங்களை துரத்துறதுக்கு ஆசைப்படல. உங்க மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்களை தான் துரத்த ஆசைப்படுறேன். சரி, சவாலை ஏத்துக்கிறேன். இவ்ளோ நாள் போராடி ஹிட்லரை வழிக்கு கொண்டு வந்த எனக்கு ஜுஜுப்பி உங்களை ஏன் ரூட்டுக்கு கொண்டு வர முடியாதா? உங்க தலகணத்தை குறைச்சு உங்களை பொறுப்பான மருமகள்களா நான் மாத்துறேன். சேலஞ்ச். அவ போட்டிக்கு நாங்களும் ரெடி. எங்களை பத்தி ஏஜே கிட்டயோ ஜெயம்மா கிட்டயோ எதுவும் போட்டு கொடுக்க கூடாது. போட்டு கொடுக்கறதெல்லாம் உங்க வேலை. நான் நேர்மையானவ, நேராவே ஜெயிப்பேன். நாங்க பிறக்கும் போதே தங்க ஃபீடிங் பாட்டில்ல பால் குடிச்சவங்க. பிச்சைக்காரி நீ எங்களை ஜெயிக்க போறியா? நீ வேணா பிறக்கும் போதே தங்க ஃபீடிங் பாட்டில்ல பால் குடிச்சிருக்கலாம். ஆனா நான் பிறந்த உடனே அம்மா கிட்ட தாய்ப்பால் குடிச்சவ. ஃபீடிங் பாட்டில நம்பியெல்லாம் நான் பொறுக்கல. உங்களை விட எனக்கு உடம்புல வீரியம் ஜாஸ்தி. வரட்டுமா? களத்துல சந்திப்போம். இதுல கோவில்ல பட்ட அவமானம் பத்தாதுன்னு இப்ப வீட்டுல வந்து இன்னும் திமிரா பேசுறா. விடுங்கக்கா, என்னதான் இருந்தாலும் ஹாசினி தானே நம்மளை காப்பாத்தனா. அப்படி சொல்லாத, எனக்கு எரிச்சலா வருது. இவ காப்பாத்துனதுக்கு பதிலா நம்ம ஜெயிலுக்கே போயிருக்கலாம். அக்கா, அவ நம்மள ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா. அவளை நம்ம பெருசா ஏதாவது பண்ணி மாட்டி விடணும். ஆமா. ஹாசினியோட தயாரிப்பு கம்பெனி வருது. இது தயாரிப்பு கம்பெனி இல்ல, சேல்ஸ் கம்பெனி. அந்த விளங்காத ப்ராடக்ட்ட நம்ம குடும்பத்துல ட்ரிக்கா வித்துட்டாங்க. என்ன என்ன பார்த்ததும் குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? உங்களை பத்தி பேசுவோமா? எல்லாம் உங்க அருமை மகளை பத்தி தான். ஸ்வேதாவை பத்தி என்ன பேசுறீங்க? நாங்க பேசினது ஹாசினிய பத்தி. அப்படி சொல்லுங்க. எதுக்கு ஹாசினியை என் மகன் சொல்லி என்ன கேவலப்படுத்துறீங்க? அவளால எப்பவுமே எனக்கு கெட்ட பேரு தான். ஆமா, அவ இப்ப என்ன எழுறி கூட்டினா? கோயில நடந்ததை சொன்னா நம்ம மானம் தான் போகும். என்ன உங்க 2 பேர் முகமும் டல்லா இருக்கு? சொல்லுங்க, என்ன விஷயம்? எல்லாம் அந்த ஹாசினியாலதான். நீங்க பெத்த அம்மா இல்ல, ஓகே. ஆனா நீங்க தானே வளர்த்தீங்க. கண்டிச்சு வளர்க்க வேண்டாமா? எங்களை டார்ச்சர் பண்றா. வீட்டு வேலைக்காரங்களெல்லாம் வேலையை விட்டு நிறுத்திட்டு எல்லா வேலையும் எங்களை பண்ண சொல்றா. தினம் தினம் உசுறு போய் உசுறு வருது தெரியுமா? கடைசியா இன்னைக்கு அவ பண்ண காரியம் இருக்கே. சொல்லுங்க, என்ன பண்ணா? அதையெல்லாம் வெளியில சொல்ல முடியாது.
இன்னைக்கு ஹாசினி பண்ண காரியத்துக்கு இந்நேரத்துக்கு ஜெயிலுக்கு போயிருப்பா. உங்க பொண்ணாச்சேன்னு நாங்க தான் காப்பாத்தனோம். இல்லனா அவ போலீஸ்ல உத வாங்கிருப்பா. ஆ, ஆ. ஆமா. இத இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாது. அவள ஜெயிலுக்கு போறவ அவ எல்லாரையும் கம்பி எண்ணெய் வச்சிருவான். இவங்க எசக்க பிசக்கா ஹாசினி கிட்ட மாட்டி செமத்திய வாங்கி கட்டிக்கிட்டாளுங்க போல இருக்கு. என்கிட்டயே கதை விடுறாங்க. என்ன கீர்த்தனா அம்மா, நாங்க சொன்னதை நம்பள போல இருக்கு. சேச்சே, இந்த ஹாசினி கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்ல என்ன கண்டா அப்படியே நடுங்குவா. எதிர்த்து பேசினான்னு வச்சுக்கோங்க, வெண்ட நிமித்திருவேன். அப்படியா? ஆமா, நான் நல்லா சவுண்ட் விட்டு கத்துனேன்னு வைங்க, ஹாசினி அப்படியே பயந்து போய் கண்ணுல இருந்து மலைமலையா கண்ணீர் விட்டு அழுவா. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணா சித்திக்காரி கொடுமை பண்றான்னு சொல்லுவாங்களேன்னு நான் தான் கொஞ்சம் அடக்கி வாசிச்சேன். ஓ, இல்லனா நான் அடிக்கிற அடியில அப்படியே பெல்ட் எல்லாம் பிஞ்சு போயிடும். நீங்க இவ்ளோ அடக்கி வச்சுமா ஹாசினி இந்தாட்டம் ஆடுறா? அதெல்லாம் விடுங்க. கொஞ்ச நாள்ல ஹாசினிய மூலையில உட்கார வச்சு. எந்த மூலையில? ஐயோ, என்ன இங்க ஏதோ பெரிய மாநாடு நடக்குது போல இருக்கு. அட மம்மி, நீங்க எப்ப வந்தீங்க? நான் வந்து ஜஸ்ட் இப்பதான் வந்தேன். ஓ, ஏதோ என்ன மூலையில உட்கார வைக்கிறதா பேச்சு அடிபட்டுச்சு. அது வந்து பேசாதீங்க. உங்க பொண்ணு நீங்களே தப்பா பேசலாமா? இதுக்குதான் இங்க வந்தீங்களா? எப்படி எப்படி எப்படி? நான் உங்களை கண்டா அப்படியே நடுங்குறேனா? நீங்க என்ன அடிச்சு எத்தனை பெல்ட் பிஞ்சு போயிருக்கு? சொந்த மகளை தாழ்த்தி பேசி யார்கிட்ட அவார்ட் வாங்க போறீங்க? இல்ல ஹாசினி, நான் போய் உன்னை அப்படி பேசுவேனா? நிறுத்துங்க. அப்புறம் என்ன யாரோ கோயில்ல காப்பாத்தினதா காதுல விழுந்துச்சு. நான் எதுவும் பேசாம விட்டிருந்தா நாரி போயிருக்கும். குழந்தை, புள்ள பிடிக்கிறவ, போலீஸ், அரஸ்ட், இன்னும் சொல்லவா? என்ன விஷயமா? என்ன நடந்துச்சு? நீங்க சும்மா இருங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு தண்டனை அனுபவிக்கணும். கரெக்டா சொன்ன. இது இப்போ பனிஷ்மெண்ட் டைம். சித்ரா, நீங்க போய் கிரவுண்ட் ஃப்ளோரை கழுவுங்க. மாயா, உங்களுக்கு அதுக்கும் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். போங்க போங்க போங்க, போய் க்ளீன் பண்ணுங்க போங்க. என்ன மம்மி, வந்த வேலை முடிஞ்சதா? கிளம்புறீங்களா? என்ன வேலை? இவங்கள தானே பார்க்க வந்தீங்க, பாத்துட்டீங்கல்ல? இல்லம்மா, நான் உன்னைதான் பார்க்க வந்தேன். நம்பிட்டேன். அப்போ எனக்காக மொத்த வீட்டையும் சுத்தம் பண்றீங்களா? என்ன ஹாசினி இப்படி பேசுற? உங்களை பத்தி எனக்கு தெரியும் மம்மி. நீங்க வந்தது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதானே? இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. இல்லனா உங்களை நான் ட்ரீட் பண்றதே வேற விதமா இருக்கும். ஜாக்கிரதை. பாத்தீங்களா உங்க பொண்ணுக்கு எவ்வளவு ஆணவம்னு? எல்லாம் பவர் கிடைச்சிருக்க திமிரு. இவள இப்படியே விட்டா நாங்க வீடு கழுவியே செத்துருவோம். கவலைப்படாதீங்க, கூடி சீக்கிரத்துல இவ ஆணவத்தை அடக்குவோம். என்ன மம்மி, இன்னும் கிளம்பலையா? இதோ கிளம்பிட்டேன். நான் வரேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், உனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர். ஐயோ, ஷூ. வீடெல்லாம் கழுவுறதுக்குள்ள பெண்டு நிமிர்ந்துருச்சுக்கா. எனக்கும் தான். ஏக்கா, இந்த ஹாசினி ஏன் இப்படி இருக்கா? அவளுக்கு ஈவ இருக்குமே கிடையாதா? இப்படி டார்ச்சர் பண்றாக்கா? ஹாசினி இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப என்னடா பூஜை தூக்குற வேலையா போச்சு. இவெல்லாம் பேயா இருக்க வேண்டியவ நம்மளுக்கு மாமியார வச்சு கொடைச்சல் கொடுக்கறா. பாவம், பேய திட்டாத. ஹாசினி பேய் பிசாசுக்கே டஃப் கொடுப்பா.
எனக்கா இது சத்தம்? ஆ, அது நரி ஊழையிடுற சத்தம். நரி காட்டுக்குள்ள தானே இருக்கும். அது சிட்டிக்குள்ள எதுக்கு வருது? இது ஏதோ வேற மாதிரி இருக்கு. என்ன சித்ரா இது? ஐயோ ஐயோ அக்கா, அக்கா, ஒருவேளை பேயா இருக்குமோ? அடச்சி, பேய் ஏன்னு இந்த நேரத்துல? யாரு கண்டா? இந்த ஹாசினி ராத்திரியில பேயா அலையறாளோ என்னவோ. ஏய், பேசாம இரு. இந்த சத்தம் ஆண் நரி பெண் நரிக்கு கொடுக்கிற லவ் சிக்னல். ஐயோ அக்கா, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குக்கா. நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஐயோ, அக்கா, எதுவும் இல்ல. ஐயோ அக்கா, பேய்! ஏய் ஏய் லூசு, நீ ஏன் பயப்படுற? அக்கா, எனக்கு பேய்னா பயம். அங்க ஏதோ போகுது, நான் பார்த்தேன். ஏதோ போச்சா? இரு இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னன்னு பாக்க. ஐயோ, போகாதீங்க, வேண்டாம். ஏன் நீ கத்துற? அக்கா, பேய் வந்தா கரண்ட் கட் ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா? பேய் என்ன ஈபி ஆபீஸ்லயே வேலை பாக்குது? பேசாம இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ, பேயா? யாரோ போன மாதிரி இருக்கு. ஐயோ, அப்ப நீங்க பாத்துட்டீங்களா? ஆமா. ஐயோ, பயமா இருக்கே. அது நிஜமாவே பேய்தான். ஐயோ அக்கா, இப்ப என்ன பண்றது? சித்ரா, எனக்கு உடம்பெல்லாம் உதறுது. நான் செத்துருவேன் போல இருக்கே. ஐயோ, என்னக்கா சொல்றீங்க? ஐயோ, கரண்ட் வேற இல்லையே, என்ன பண்றது? சரி, ஒரு நிமிஷம் இருங்க, என்னன்னு பாக்குறேன். எங்க போற? எங்க போற? என்னை விட்டு போகாத, என்னை விட்டு போகாத. உட்காருங்க. ஐயோ, லூசு லூசு, இங்க ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லக்கா, பாருங்க, சத்தமே வரல. அக்கா, ரூம் விட்டு எஸ்கேப் ஆக. ஐயோ, ஜெயம்மா! அக்கா, மகமாயி, என்ன மட்டும் காப்பாத்து. இது விநாயகர், கண்ணை திறந்து பாரு. அப்பா, ஆமா, விநாயகரே. கும்பிடு. என்ன மட்டும் காப்பாத்துப்பா. என்ன யார் காப்பாத்துவா? என்னையும் சரி காப்பாத்து சொல்லு. ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா, என்ன மட்டும் விநாயகர் பெருமாள் காப்பாத்துப்பா. ஜெயமா, ஜெயமா, பேய் ஜெயமா, ரொம்ப பயமா இருக்கு. என் ரூம்ல நான் பேய் பார்த்தேன் ஜெயமா. பேய் வந்தது நிஜமா இல்ல மாயா சித்ரா வேற எதையாவது பார்த்துட்டு பயந்துருப்பாங்களோ? அப்படி எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க? அப்படி பேசுற கேரக்டர்ஸும் கிடையாது. அப்படி ஒருவேளை ஏதாவது அமானுஷ்யமா இருந்தா நானும் ஃபீல் பண்ணணுமே. அது என்னன்னே தெரியல ஜெயமா. பட்டு புடவை கட்டி ஒரு மாதிரியா இருந்தது ஜெயமா. ஆமா ஜெயம்மா, அந்த புடவைய எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு ஜெயம்மா. ஜெயமா, ரோஸ் கலர்ல தாமரை பூ வச்சுட்டு
கோல்டன் பார்டர்ல ஒரு பட்டு புடவை ஜெயமா. அந்த புடவை இங்கே இங்கதானே இருக்கணும். இதுவா இருக்குமோ? மாயா சொன்ன புடவை டிசைன் இதா இருக்குமோ? ஐயோ, மாயா சொன்ன புடவை இதுதான். இதே டிசைன் தான். பிரபலியோட புடவையாச்சு. இது எப்படி இங்க? இது எம்பீரோல பேய் கீன்னு வேற சொல்றாங்க. அப்ப வந்த பேய் ஏன் இந்த புடவையை கட்டிட்டு வரணும்? ஏன் பீரோல இருந்த புடவை எப்படி? என்ன சொல்றத பார்த்தா வந்தது பிரபலியா இருக்குமோ? சே சே சே. நாய் நை நை, அவ எல்லாம் வந்திருக்க மாட்டா. அவ இல்ல, நாய் நை நை. அவ எதுக்கு இப்படி திடீர்னு வரணும்? இப்பதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம், பெரிய பெரிய சோதனைகளுக்கு அப்புறமா இப்பதான் ஒத்துமையா சந்தோஷமா இருக்காங்க. இப்ப போய் இதுங்க வேற புதுசா பேய் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு புதுசா பிரச்சனையை கிளப்புதுங்களே. ஐயோ, கொஞ்ச நாளா தான் பிரபலியை பத்தி ஏஜே பேசாம அவளை பத்தி மறந்துட்டு வரான். இன்னைக்கு மாயா சித்திர கண்ணில் பட்டது பிரபலின்னா, ஐயோ அது பிரச்சனையாகுமோ? அந்த விஷயம் ஏஜேக்கு தெரிய வந்தா, ஐயோ மறுபடியும் ஏஜேக்கு பழையபடி பிரபலி ஞாபகம் வந்துருமே.